guys, welcome back to Bobby the Code Healer YouTube channel. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சிங்கிள் டைமென்ஷனல் அரே பார்த்தோங்க. நீங்கள் அதை வந்து பார்க்கலன்னா நீங்கள் போய் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டி டைமென்ஷனல் அரே தாங்க. மல்டி டைமென்ஷனல் அரேனா ஒன்றும் இல்லைங்க. சிங்கிள் டைமென்ஷனல்னா இப்படி டேரெக்டாக வந்து 1 2 தென் வந்து 3 இந்த மாதிரி சீக்வன்ஸில் ஒரே ஒரு டைமென்ஷனலில் தானே இங்கே இருக்குது. அதுவே மல்டி டைமென்ஷனல் அரேனா மோர் தென் 1 டைமென்ஷனல், எத்தனை டைமென்ஷனல் வேணால் பார்க்கலாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா 2D தாங்க. மோஸ்ட்லி வந்து 2D அரேஸ் வரைக்கும் தாங்க எல்லா இன்டர்வியூஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். 2D அரே வரைக்கும் தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம 2D அரேஸ் பார்க்கலாங்க. 2D அரேஸ்னால் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தாங்க. எக்ஸாம்பிள், அதாவது இப்போ இதுதாங்க ஹோல். அதாவது அரேஸ்னாலே வந்து நம்ம எப்படின்னா பைத்தான் சியில் கொடுக்குற மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஜாவாவில் வந்து கர்லி பிரேசிஸ் அதாவது செட் பிரேசிஸ் தாங்க யூஸ் பண்ணணும். அதில் வந்துட்டு இப்போது இந்த பிரேசிஸ்லேருந்து இந்த பிரேசிஸ் வரைக்கும் ஒரு இதுங்க. ஓகேங்களா, இதான் வந்து ஓவரால் பிரேசிஸ். இப்போது இதில் அதாவது இந்த 1 2 3 வந்து ஒரு அரே. ஓகேங்களா, தென் வந்து இந்த 4 5 6 வந்து ஒரு அரே, தென் 7 8 9 வந்து ஒரு அரே. அதாவது மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னா அரே ஆஃப் அரேஸ், அதாங்க மல்டி டைமென்ஷனல். சிம்பிளாக டிஃபைன் மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த அதோட டெஃபினேஷன் என்னன்னா அரே ஆஃப் அரேஸ். அதாவது ஒரு அரே, அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு அரே, இந்த அரேக்குள்ளே ஒரு நிறைய அரேஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், இது ஒரு அரே, தென் இது ஒரு அரே, நெக்ஸ்ட்டு இது ஒரு அரே. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இதுதான் மல்டி டைமென்ஷனல் அரேம்பாங்க. இது வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ், நம்ம வந்து 12th 10th மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேங்களா, தென் இது வந்து செகண்ட் ரோ, நெக்ஸ்ட்டு இது வந்து தேர்ட் ரோ. இந்த 7 8 9 வந்து தேர்ட் ரோ. இப்போது இந்த 1 4 7 இதெல்லாம் என்னது? இந்த 1 4 7 எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் காலம். ஓகேங்களா, தென் இந்த 2 5 8 வந்து செகண்ட் காலம், 3 6 9 இது வந்து தேர்ட் காலம். ஓகேங்களா, அதாவது இங்கே அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹரிசாண்டலாக இருக்கிறது ரோஸ். ஓகேங்களா, அதாவது ஹரிசாண்டல் ரோஸ். வெர்டிக்கலாக இருக்கு இல்லைங்க, இந்த 1 4 7 2 5 8 3 6 9 இதெல்லாம் வந்து காலம். அதாவது இதோட இண்டெக்ஸ் நாம் வந்து இந்த லீனியர்ஸ் சிங்கிள் டைமென்ஷனல் அரேல இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இதோட அரே நேம் வந்து ஏஆர்ஆர்னா இது வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்க? 0th இண்டெக்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஏஆர்ஆர் ஆஃப் 0 கொடுத்தா நமக்கு வந்து 1 வரும். ஆமாங்களா, இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த 2D அரேல வந்துட்டு எப்படி அசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட இண்டெக்ஸ் வந்து 2 இது இருக்கும். ஓகேங்களா, ரோ 1 காலம் 1. இப்போ இந்த 1 எடுத்தீங்கன்னா சொல்லுங்க, இது வந்து எந்த ரோ? இண்டெக்ஸ் வந்து எப்பயுமே 0th தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து இது 0th ரோ, தென் 0th காலம். ஆமாங்களா, அப்போ எப்படி இருக்குன்னா நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இருங்க, இண்டெக்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். தென் இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது 0th ரோ 0th காலம். ஆமாங்களா, தென் 0th ரோ ஃபர்ஸ்ட் காலம், நெக்ஸ்ட்டு 0th ரோ செகண்ட் காலம். இப்போ இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்னாகும்? ஃபர்ஸ்ட் ரோ 0th காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தென் வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேங்களா, இப்போ வந்து என்னன்னா செகண்ட் ரோ 0th காலம், தென் வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இண்டெக்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏஆர்ஆர் ஆஃப் 0 இது வந்து ரோவோட இண்டெக்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுறது ரோவோட இண்டெக்ஸ். தென் வந்து மறுபடியும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 கொடுக்குறேன். அப்போ என்னாச்சு? இப்போ இது வந்து என்ன ஆன்சரா? இதை வந்து எதை இங்கே இருக்க அறையில் எதை அக்சஸ் பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 0th ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். அப்போ என்ன? 0th ரோ. இப்போது இதுதான் 0th ரோ. ஆமாங்களா, 0th ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் என்ன? இது 0th காலம், தென் வந்து இது ஃபர்ஸ்ட் காலம். அப்போ 0th ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் வந்தது. இந்த 0 1 எங்கே இருக்குது? இந்த 2 தானேங்க. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா 2 தான்.
ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம இப்போ ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா, ப்ரீவியஸ் செஷனில் பார்த்த சிங்கிள் டைமென்ஷனல் அரே தான். அதில் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் போட்டோங்களா, டேட்டா டைப் போட்டுக்கணும். இப்போ இன்டீஜர் அரே அப்படின்னா நான் இன்ட்டு கொடுத்துக்கிறேன். தென் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம். அப்போது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் அது சிங்கிள் டைமென்ஷனல். இப்போ 2D அரேன்றனால நம்ம 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஓகேங்களா? ஸ்பேஸில் விடக்கூடாது, அப்படியே கண்டினியூஸாக. தென் உங்களோட அரே நேம் நான் வந்து ஆஸ் யூஷுவல் ARR கொடுத்துக்கலாம். தென் இப்படி கூட இது வந்து டிக்ளரேஷன் கொடுத்துட்டு கூட தென் வந்து இந்த மாதிரி ARR ஈக்குவல் டு நியூ இன்ட்டு இது வந்து ரோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது இது வந்து நம்ம ரோவோட கவுண்ட்டை தான் எழுதணும். செகண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து காலமோட கவுண்ட். ஓகேங்களா? இதை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நம்ம எதுதான் மேண்டட்ரி, நீங்கள் எதோட சைஸ் தான் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் அதாவது ரோவோட சைஸ் தான் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். இந்த காலமோட சைஸ் கூட கொடுக்காம இருக்கலாம், பட் ஆனால் ரோவோட சைஸ் கம்பல்சரி கொடுக்கணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம ஒரே லைன்லேயே கிரியேட் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அது வந்து டிக்ளரேஷன், இது இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? இப்போ சிங்கிள் லைன்லே இப்போ 2D அரேன்றால 2 ஸ்கொயர் ப்ராக்கெட், தென் அரே நேம், நியூ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். தென் வந்து மறுபடியும் டேட்டா டைப்பு, ரோவோட சைஸு, தென் வந்து காலமோட சைஸ். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? தென் இப்போ எப்படி வந்து இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா சிங்கிள் டைமென்ஷன் அரேனா ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி அந்த அரே டாட் நம்ம போன இதில் ARR டாட் லென்த் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போங்க, ஆமாங்களா? அதில் என்னென்னா அந்த அரேயோட லென்த்து இருக்கும். அது வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரேன்றனால ஒரு லென்த்து தான் இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். பட் ஆனால் 2D அரேஸில் வந்து போத் ரோஸோட சைஸும் இருக்கும், காலமோட சைஸும் இருக்கும். பட் ஆனால் இந்த AR டாட் லென்த் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம், கால் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 2D அரேஸில் என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா ரோவோட சைஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல ARR லென்த்து வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம்னா 3யோட சைஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? இப்போ நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ARR டாட் லென்த் நம்ம அரே நேம் கொடுத்து டாட் லென்த் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணலாமா? பண்ணுவோம். பார்த்தீங்களா? 3 தான் அவுட்புட் வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இங்கேயும் 3 தான் இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. சரி, ஒரு இங்கே 5 கொடுத்து பார்க்கலாம். காலமுக்கு 5 கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பார்க்கலாம், அப்போ தானே தெரியும். இப்போ ரன் பண்ணியாச்சு. இப்போயும் பார்த்தீங்களா 3 தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே ஒரு 7 கொடுக்கலாங்களா? ரோவோட சைஸ் 7 கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்களா 7, அதாவது என்னென்னா 2D அரேஸில் ARR டாட் லென்த் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் எதோட சைஸ் தான் ரிட்டர்ன் ஆகும்னா ரோவோட சைஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கமாண்ட் லைன் பண்ணிடலாம். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். தென் இப்போ இன்புட் வாங்குகிறோம், யூசர்கிட்ட தான் இன்புட் வாங்க போகிறோம். அதனால் நம்ம ஸ்கேனர் கிளாஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்கேனர் இன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகேங்களா? தென் ஃபார் லூப்பில் நாம் வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரேயில் ஒரு டைம் ஐட்ரேட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணால் போதும். இது 2 டைமென்ஷனல் அரேன்றனால நம்ம 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரோவை ஐட்ரேட் பண்ணுங்களா? இன்ட் ரோ ஈக்குவல் டு 0th இண்டெக்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். தென் ரோ லெஸ் தென் AR டாட் லென்த், அதாவது ARR டாட் லென்த் கால் பண்ணல எதோட ஃபங்க்ஷன் தான் எதுதான் ரிட்டர்ன் ஆகுனா எதோட சைஸ் ரிட்டர்ன் ஆகுனா ரோவோட சைஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். அப்போ அதோட லென்த் எத்தனை ரோஸ் இருக்கோ, அதாவது இங்கே கொடுத்துருக்கோன்னா இப்போ இங்கே 3 ரோஸ் இருக்குன்னா 3 ரோஸ் வரைக்கும் இருக்கணும். இப்போ இதுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னா 3 ரிட்டர்ன் ஆகும். இப்போ நம்ம 0லேருந்து கால் பண்ணுறதுனால அப்போ 0 1 2 அப்போ லெஸ் தென். ஓகேங்களா? அல்லது இங்கே 1லேருந்து ஸ்டார்ட், ஆனால் நம்ம அரே 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற இண்டெக்ஸ், அதனால் 0லேருந்து லெஸ் தென் AR டாட் லென்த் கொடுத்துட்டு தென் வந்து ரோவை ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கர்லி ப்ராசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார் தென் வந்து இப்போ ஒவ்வொரு ரோவாக ஐட்ரேட் பண்ணோம்ப்பா. இப்போ என்ன பண்ணும், காலம் பண்ணுங்களா? இந்த காலமில் என்ன நடக்கும்னா இன்ட்டு கால் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு தென் வந்து காலம் லெஸ் தென் ARR ஆஃப்
இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா? நிமிஷங்க. ஆ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஒவ்வொரு ரோ, அதாவது எக்ஸாம்பிளுக்கு 3 ரோ இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 0th ரோ. அப்போ இந்த ரோக்கு வரேன். ஆமாங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபார் லூப். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் அதான் சொல்லுது. ரோ 0னும் போது எனக்கு இந்த ரோ வந்துடும். ஆமாங்களா? புரியுதுங்களா? தென் வந்து இந்த ரோவில் எனக்கு இந்த ரோ ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோவில் எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக 1 2 3 அந்த மாதிரி வரணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எனக்கு வந்து அக்சஸ் பண்ணணும், ஐட்ரேட் ஆகணும். அப்படின்னு போது என்ன ஆகுனா, காலம் ஈக்குவல் டு 0. காலம்ஸ் எடுக்கிறோமா? காலம் 0லேருந்து லெஸ் தென் ரோவோட லென்த்து எது இருக்கோ அது வரைக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ரோலுக்கும் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எலிமெண்ட்ஸ் வரைக்கும். அதனால தான் ஏஆர்ஆர் ஆஃப் ரோ டாட் லென்த். இந்த ரோ எவ்வளவோ அந்த வந்து இங்கே கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது காலமை வந்து நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே வரும். தென் வந்து இங்கே இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரோவே முடிஞ்சிருச்சு. ஆமாவா? தென் வந்து எனக்கு இந்த லூப் முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு அவுட்டர் லூப்புக்கு வரும். வந்து ரோ வந்து 1 ஆகும். வந்து நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் காலம் வரும். இப்போ இந்த ரோவில் இருக்கும். இது வரும், இது வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த 1 இது வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னாகும்? இந்த ரோவோட லென்த் முடிஞ்சிச்சா? அப்போ ரோ வந்து 2 ஆகும். தென் வந்து இதோட காலம், இந்த காலம், இந்த காலம், இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார் லூப் வந்து ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ஏஆர்ஆர் ஆஃப் இண்டெக்ஸு. ஓகேங்களா? அக்சஸ் பண்ணுறதுக்கு 2D அரேக்கு 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் என்ன சொன்னோம்? ரோ. செகண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் என்ன சொன்னோம்? காலம். அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து ரோவோட இது. ஓகேங்களா? இப்போ இங்கே 0 வரும். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இங்கே ரோவோட சைஸ் 0, காலமோட சைஸ் 0. இப்போ 0 0ல் ஏஆர்ஆர் ஆஃப் இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வரும்போது ஏஆர்ஆர் ஆஃப் 0லையும் வந்து யூசர் என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அது பிரிண்ட் ஆகும். தென் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 1 தான் இருக்கும். சரி, ஏஆர்ஆர் ஆஃப் 0 தான் ரோவோட சைஸு. ஆனால் காலம் வந்து என்ன ஆகும்? இந்த இடத்துல 0 இருக்குது. நெக்ஸ்ட் காலம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? 1 ஆகும். தென் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 0வே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த காலம் வந்து 1 இருக்கிறது என்ன ஆகும்? 2 ஆகும். ஓகேங்களா? இப்போ இது இந்த ரோவோட 3 எலிமெண்ட் இருக்குன்னு சொன்னால் 3 ஃபில் ஆயிடுச்சு. ஆமாவா? அப்போ இந்த இன்னர் லூப் முடிஞ்சிடும். இப்போ தான் இந்த ரோக்கு வரும், இந்த அவுட்டர் ஃபார் லூப்புக்கு வரும். அதாவது இந்த அவுட்டர் ஃபார் லூப்புக்கு வரும். இங்கே தான் என்ன ஆகும்னா, இப்போ என்ன ஆகும்? ரோ வந்து மாறும். ஏஆர்ஆர் ஆஃப் 0ன்றது 1 ஆகும். ஆனால் காலம் வந்து 0. தென் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 1 தான். தென் வந்து காலம் வந்து 1. இந்த மாதிரி ஆன் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? எப்படி இந்த ஃபார் லூப்? அப்போ இந்த ரோ இந்த காலம்ல வந்து யூசர் என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதை வந்து எடுத்துக்கோ அப்படின்றோம். தென் இப்போ வந்து இதான் இப்படி தான் இன்புட் வாங்கணும். இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏஆர்ஆர் ஆஃப் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேரியபிள் நேம் கொடுத்து டாட் லென்த். ஓகேங்களா? இப்போ இன்புட் வாங்கிட்டோம்ப்பா. தென் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். பில்ட்இன் ஃபங்க்ஷனே ஒன்று இருக்குது 2D அரேஸ் பிரிண்ட் பண்ணுறது. அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்களா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல அரேஸ் டாட் ஒரே நிமிஷம் இருங்க. அரேஸ் டாட் டீப் ஸ்ட்ரிங் அரேஸ் டாட் டீப் டூ ஸ்ட்ரிங், இந்த தேர்டாக இருக்க ஃபங்க்ஷன். இது வந்து என்ன ஆகும்னா 2 அரேஸையும் பிரிண்ட் பண்ணிடும். ஆஃப் அரே நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து யூசர்கிட்ட என்டர் தி நம்பர்னு கொடுத்துடலாம், இல்லைன்னா கர்சர் ரைட் ஆகிட்டு இருக்கும், நமக்கு தெரியாது. என்டர் தி நம்பர். ஓகேங்களா? முடிஞ்சுது. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்டர் தி நம்பர் கேட்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 2 தென் வந்து 3. என்னென்ன சொன்னோம்? ஒரு ரோக்கு வந்து 3
சாரி இங்க 7 5 இருக்கா? சாரி நம்ம இதை 3 3 மாத்திடலாம். இருங்க, நம்ம முன்னாடி செக் பண்ணும்போது 7 5 வச்சிருந்தா அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்ப்போம், அப்புறமா அது வேற சைஸ். 1 2 3 ஃபர்ஸ்ட் ரோல 3 காலம் முடிஞ்சிருச்சுங்களா? தென் வந்து 4 5 6 தென் வந்து 7 8 9. அதாவது என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரோல 3, தென் வந்து செகண்ட் ரோல 3 எலமெண்ட்ஸ், தென் வந்து தேர்ட் ரோல 3 எலமெண்ட். 3 கிராஸ் 3 மாதிரி இருக்கும். நீங்கள் மேட்ரிக்ஸில் போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி கூட போடலாம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்ததையும் 1 2 3 ஒரு அரே, தென் வந்து 4 5 6 ஒரு அரே, தென் வந்து 7 8 9 ஒரு அரே. ஓகேங்களா? இப்போ 3 ரோஸ் தென் வந்து 3 காலம்ஸ். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ அவுட்புட்க்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அல்லது இன்பில்ட்டா இல்லாமல் வேற எப்படி அவுட்புட் வாங்கலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இந்த லூப் போட்டோம்னாலே நமக்கு வந்து ஒவ்வொரு எலிமெண்ட் ஐட்ரேட் ஆயிடும் தெரிஞ்சிருச்சு. ஆமாங்களா? இப்போ இதையே காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வி கொடுத்தாச்சு. இங்க என்ன பண்ணோம்? இன்புட் வாங்கணுங்களா? அந்த இன்புட் வாங்காம நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எடுத்துடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நம்ம அந்த ஏஆர்ஆர் ஆஃப் ரோ காலம்ல இன்புட் வாங்கணும். இப்போ அந்த ஏஆர்ஆர் ஆஃப் ரோவையும் காலமையும் பிரிண்ட் பண்ணிட்டாலே போதுமே. காலம் கொடுத்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்கும் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து 1 2 3 4 5 சாரி 56 ஆயிடுச்சு, 78 தென் வந்து 56 48 74. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 தென் வந்து என்டர் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எப்படி வருதுன்னா ஒவ்வொரு ரோவையும் காலமும் இருக்கும். பட் ஆனால் நெக்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த லூப் முடியும் போது என்ன ஆகும்? நெக்ஸ்ட் நியூ லைனுக்கு போகுது. ஓகேங்களா? அதாவது இந்த கொடுத்ததே அரேஸ்ல கொடுக்காது. நம்ம பில்டின் யூஸ் பண்ண மாதிரி அரேஸ்ல கொடுக்காம இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 78 56 48 74 இந்த மாதிரி அவுட்புட் வரும் நியூ லைன்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி கூட நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். தென் இன்னொரு வழி என்னன்னா நிமிஷம், இந்த இன்னர் லூப்பை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல் டு 0 ரோ லெஸ் தென் நாம் என்ன சொன்னோம்? 2D அரேனாலே அரேஸ் ஆஃப் அரேஸ் தான். அப்போ ஒவ்வொரு ரோக்கும் அந்தந்த அரேவை, ஒரு ரோ வந்துச்சுன்னா அந்த அரேவை மட்டும் பிரிண்ட் பண்றது, அந்த அரேவை அப்படியே பிரிண்ட் பண்றது. அதுக்கு என்ன பண்றோம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். என்னது? அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஏஆர்ஆர் ஆஃப் ரோ. ஓகேங்களா? இந்த ரோ ஃபங்க்ஷன் உள்ள வந்து ரோ கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள என்னென்ன இருக்கு அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்டர் தி நம்பர் கேட்குது. 1 2 3 4 5 6 7 8 சாரி ஸ்பேஸ் தான் எழுதுறேன் 9. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா 1 2 3 4 5 6 7 8 9 அதுதான் சொல்றது. அதாவது என்னன்னா இது ஒரு அரே, ஃபர்ஸ்ட் ரோல அரே, தென் வந்து இது ஒரு அரே, நெக்ஸ்ட் இது ஒரு அரே. இந்த அரேவை அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் நம்ம சிங்கிள் டைமென்ஷன் அரே மாதிரியே தான், ஆனால் ஏஆர்ஆர் மட்டும் அவங்க கொடுப்போம். ஆனால் இங்கே என்னன்னா இந்த ரோவையும் பாஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஏஆர்ஆர் ஆஃப் 0னா இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இதை ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடும். தென் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இது ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஏஆர் இது. ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? இப்படி ஒரு விதமாக நம்ம அவுட்புட் பார்க்கலாம். நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரேலேயே என்ன பண்ணியிருப்போம்னா என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி எப்படி அவுட்புட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னன்னா ஃபார் என்ன சொன்னோம்? இன்ட். ஆமாங்களா? இன்ட் டேட்டா டைப் என்னவோ, தென் வந்து இது வந்து என்னது? அரே. இப்போ இந்த அரே கொடுத்துடணும். அரேயில் ஏதோ ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம்ப்பா. நாம் இங்கே ரோ கொடுத்துட்டு எந்த அரே நேமோ அதை கொடுக்கணும். ப்ரீவியஸ் செஷனில் சொன்ன மாதிரி தான் இங்கே நம்ம எந்த வேரியபிள் நேம் வேணால் கொடுத்துக்கலாம். பட் இங்கே கொடுக்கறது கோலனுக்கு அப்புறம் கொடுக்கறது வந்து உங்களோட அரே நேம் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல வந்துட்டு
இப்போ என்ன சொன்னோம், ஒவ்வொரு ரோக்கும், அதாவது இங்க டிக்ளேர் பண்ணதே ஒரு அரேப்பா. அப்போ என்னன்னா இந்த ஒவ்வொரு அரேக்கும், ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு அரேக்கும் அந்த அரேவை பிரிண்ட் பண்ணு. அப்போ இங்க அரேஸ் டாட் டு ஸ்ட்ரிங், இப்படி கூட அரேஸ் டாட் டு ஸ்ட்ரிங் ஆஃப் ரோ. இங்க என்ன வேரியபிள் பாஸ் பண்ணோமோ அதை தான் இங்க பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 பார்த்தீங்களா வந்துச்சா, ஒவ்வொரு அரேஸா. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இங்கே இன்ட் அரே, ஏன்னா ஒவ்வொரு அரேவாக தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு ரோவில் இருக்கக்கூடிய அரேவை. ஏன்னா இது 2D அரேன்றனால இது வந்து அரேஸ் ஆஃப் அரேஸ். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம அவுட்புட் வாங்கிக்கலாம். தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து 3x3, அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்கிற மாதிரி 3x3 2x2 தென் வந்து 4x4 அப்படி தான் இருக்கணும்ட்டு இல்லைங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே வந்து 1 2 3 இருந்துட்டு இங்கே வந்து 4 5 மட்டும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே 7 8 9 இருக்கலாம், 8 9 10 இருக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து 56 566 7 8 9 தென் வந்து 4 3 4 5 தென் வந்து இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, அது வந்து உங்களோட நீங்கள் எந்த மாதிரி அரே க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த சைஸ் பொறுத்து தான். எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருச்சுங்களா. இன்னைக்கு வந்து நாம் மல்டி டைமென்ஷனல் அரே பார்த்துட்டோம், ப்ரீவியஸ் வீடியோவில் சிங்கிள் டைமென்ஷனல் அரே பார்த்துட்டோம். இப்போ எனக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ எனக்கு வந்து இவ்வளோ ரோ இவ்வளோ காலம் எனக்கு ஸ்பெசிஃபையாக தெரியல. ஓகேங்களா, எனக்கு சைஸே எனக்கு தெரியலப்பா, எனக்கு வந்து சைஸ் மாறிட்டே இருக்கிற மாதிரி அரேஸ் இருக்கலாம். அந்த மாதிரி டைனமிக்காக சைஸ் மாறுச்சுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து நாம் என்ன யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கண்டுபிடிச்ச டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, see you soon.